சின்ன சின்ன கண்ண சேவில் உன்னடிமையாகவா, செல்ல செல்ல முத்தங்களில் உன்னுயிரை வாங்கவா, மெல்ல மெல்ல என்னுயிரில் உன்னுயிரும் அசையுதே, துள்ள துள்ள என் இதயம் நம்முயிரில் நிறையுதே. உன்னை அழியேந்திடே ஒரு யுகம் போகவா, தலை முதல் கால் வரை பணிவிடை பார்க்கவா, லாலி லாலி நானும் துளி துளி, லாலி லாலி. பொண்ணு நல்ல பிள்ளையாவே இருக்கு. என்ன நீ நாம நினைச்சியா? பொண்ணு நல்லா இருக்கு பத்தியா, அழகுல இருக்கா. சொல்லு தம்பி. அந்த பையன் நல்ல பையன்க்கா, நல்ல அவங்க அப்பா ஒரு சுசி எடுத்து பண்றியா, அவனும் தனியாக வேற பண்றியா, நல்ல அறிவு அந்த பையனுக்கு, நல்ல பையன் குணம், அதே மாதிரி குணமும் நல்ல குணம் அந்த பையனுக்கு. அதனால அந்த பையனுக்கு தான் நல்ல பொண்ணு அமைதானே செய்யும். ஆமா, நானும் பார்த்திருக்கேன், நல்லா பேசியிருக்கேன், நல்லா பேசுவான் அந்த பையன். நல்ல பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சா சரிதேன். அப்புறம் என்ன செய்யுது, அந்த பையனுக்கு வெளிநாட்டுல தான் நல்ல ஆஃபர் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டாங்க. நல்ல சின்ன வயசுல நல்ல மூளை, நல்ல பையன், நல்லா இருக்கணும் எப்பயுமே அந்த பிள்ளையோட குழந்தை குட்டிங்கன்னு. ஆமாம்மா, நம்ம அதே மீன்றது. நல்ல பிள்ளைங்க நல்ல முறையில் வாழ்ந்து குழந்தை குட்டிங்களோட சந்தோஷமா வாழணும், அதே நம்ம ஆசைப்படுறது. நம்ம கூட வந்து நந்தசன் எதுக்குறீங்க எல்லாம் அங்கிட்டு இங்கிட்டு ஓடிடுச்சுங்க. தெய்வானையும் அவர் மாமா வந்து 2 பேரும் பிடிச்ச எல்லாத்துக்கும் ஒன்று சேர்த்து கிடந்தாங்க. வாங்க கிளம்பும் அப்படின்னு சொல்லிட்டு. எங்க எல்லாரும் இருக்காங்க? பார்த்துருக்கு இங்க ஆளா யாரையும் காணுமே. அங்கிட்டு வெளியில தான் எல்லாத்தையும் கார் கிட்டதையும் கூட்டு போறேன். நாங்க சூர்யாவும் கூட்டு போறேனியா பாத்துக்கிட்டோம். பிள்ளை எல்லாம் போயிருக்குங்க, மருமையில எல்லாம் போயிருக்காங்க. கார் கிட்ட பிள்ளைங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு மொத்தமா அங்க போய் நிக்கிறோம் அப்படின்னு நாங்க வாங்க. நாங்க நம்ம கிளம்புவோமா என்ன? ஆமாப்பா, நம்ம கிளம்புறதே. அந்த பிள்ளை எதையும் காணோம், எங்க போச்சு, எங்க ஆளையே காணோம். சொல்லிட்டு கிளம்புனா ஆளையே காணோம். கல்யாண வீட்டுக்கெல்லாம் அங்கிட்டு ஆளுங்க வேலையா இருப்பாங்க. வாங்க அப்ப கூட போன பத்தி சொல்லிக்குவோம். வாங்க கிளம்புவோம். என்னன்னு பார்த்து வீட்டுல பாதி பேருக்கு அதுல போய் பார்க்க வேண்டாம். வாங்க போவோம். அதனால தானே சமைச்சு வச்சுட்டு வந்திருக்கு. கறி எடுத்து காலைல சமைச்சு வச்சுட்டு வந்திருக்குல்ல, அதெல்லாம் பிள்ளைங்க சாப்பிட்டுக்குங்க. அந்த ராஜா பையனை என்ன செஞ்சான் தெரியல, இன்னும் சாப்பிட வரல. என்னன்னு வீட்டை போய் பார்த்துக்குறோம் என்னன்ட்டு. ஏன் அசோக்கு அவன் என்ன வீட்டுக்கு சாப்பிட வரலையாம்ல? என்னன்னு ஃபோன் பண்ணி கேட்டே என்ன? இல்லம்மா ஒன்னும் கேட்கல. என்னன்ட்டு என்ன தெரியலையே, இந்த ஃபோன் போட்டு கேட்கறேன் நானு. இந்த பையன் வேற, ஐயோ இவன் எங்கிட்ட அங்கிட்டு ஓடி எடுத்துட்டு வீட்டுல ஒழுங்கு வந்து சாப்பிட மாட்டாங்க. இந்த பையனுக்கு என்னதையும் செய்யறதுன்னு தெரியல. அன்னை வீட்டில் அதுக்காக மொத்தமாக சாப்பாடாக்கி சரிங்க வரோன்னு சொல்லிட்டு மொத்தமாக எனக்கு சாப்பாடாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக சாப்பாடாக்கி யார் யார் வழியாக பிள்ளைங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்து விட்டாச்சு. இந்த ரகு பையலுக்கும் வரமாட்டேனியா அவங்களும் கொடுத்து விட்டாச்சு. சந்தோஷ் சஞ்சய் எல்லாத்துக்கும் கொடுத்து விட்டாச்சு. இந்த ராஜான்றவங்க சொன்னியா நான் வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுருவேன், வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படி இப்படினியா. இன்னும் ஆளுக்க நம்பரு அதே இவன் வரல. அர்ஜுன் அவனுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டாச்சா? அவனுக்கு கொடுத்து விட்டாச்சுப்பா. அவனு வரலன்னு சொன்னா அதோட அவனுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து விட்டாச்சு. இங்கேயாவது நம்ம கிளம்ப வந்து இந்த நியாயம் பண்றாங்க. ஒருத்தனை உட்படி அவன் சாப்பிடவும் மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. என்னதையும் செய்யறது நம்ம தெரியல. சரி நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, அவங்க என்னமோ செஞ்சுட்டு போட்டோம். சரி நம்ம என்ன கிளம்புவோமா என்ன? ஆமா மாமா ஒரு சின்ன வேலை இருக்கு, வாங்க கிளம்புவோம். சரிப்பா வாப்பா கிளம்புவோம். நம்ம இந்த சொல்லிட்டு கிளம்புவோம். வாங்க பார்த்து வெளில அங்கதான் நிப்பாங்க, வாங்க சொல்லிட்டு அப்படியே போவோம். எத்தே அங்க முன்னாடியே நின்றுட்டு இருந்தாங்க, வாங்க அப்படியே சொல்லிட்டு அப்படியே கிளம்புவோன்றே. சரிப்பா வாங்க போவோம். ஏய் எங்கடி போனீங்க இவ்வளவு நேரம்? நான் எவ்வளவு நேரம் தேடிக்கிட்டு இருக்கதே. அங்க ஐஸ்கிரீம் கொடுத்துட்டு இருந்தாங்கல்ல நீ, இவளுங்க அந்த ஃப்ளேவர் பிடிச்சிருக்கு வாங்கி கொடுங்க அப்படின்னாலுங்க. அதே சரி வாங்கி கொடுத்துட்டு இருந்தேன். 3 கல்லிக. இவன் அவளுக்கு வாங்கி கொடுத்தேனுவா, அவளுக்கு வாங்கி கொடுத்தேனுவா. எவ்வளவு பேசி நம்ப கூடாது. அண்ணி என்ன அண்ணி என்னைய நம்ப மாட்டீங்க? ஆமாண்டி உங்களை நம்பிதான் ஆகணும். போங்கடின்ட்டு ஏறுங்கடி. எவ்வளவு நேரம் தேடுறது உங்களையெல்லாம்? ஆளாளுக்கு ஒரு திசையில் நிக்கிறாளுங்க. இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்கு. சும்மாவே விட்டாலே இவளுங்க ஒவ்வொரு கடையா நிப்பாளுங்க. ஐஸ்கிரீம் சாக்லேட்டு அது இதுன்னு. இப்ப சொல்லவா வேணும்? எல்லாம் ஒரே இடத்துல வச்சிருக்காங்க. வாங்கி தின்னுட்டு கிடந்தாளுங்க ஜூஸ் அது இதுன்னு. இவளுங்க என்னதான் செய்யறதுன்னு தெரியல. ஒன்றும் செய்ய முடியாது. பிள்ளைங்கன்னா அப்படிதான் இருக்குங்க. நம்ம தான் அனுசரிச்சு போகணும். பிள்ளைங்கனாலே எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி தான். பிள்ளைங்கனாலே ஐஸ்கிரீம் சாக்லேட்டு எல்லாத்துக்கும் ஆசைப்படுறதையும் செய்யுங்க. நம்ம தான் பார்த்து பக்குவமா பார்க்கணும். இந்த வந்துருவாங்கல்ல அவங்க பாட்டி மாறு பேத்திகளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு. விடுங்கம்மா, சின்ன பிள்ளைங்கன்னா அப்படித்தான். இந்த சப்போர்ட்டுக்கு வந்துட்டாங்கல்ல தாத்தா மாறு பாட்டி மாறு மாமா மாறு இப்படி வீட்டுக்கு சப்போர்ட்டுக்கு இருந்தா நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. என்ன கண்டிஷன் பண்ண முடியும்? ஒன்றும் கண்டிஷன் பண்ண முடியாது நம்ம. சரி விடுங்கம்மா, எங்கேயாவது போனா வந்தா தானே பிள்ளைங்க ஆசைப்பட்டு சாப்பிடுறாங்க. என்ன முக்காவாசி கிடைக்கிறது நீ தான் பாத்துக்க. அதை சொல்லுக்கா முதல்ல. பாண்டி மாமா எதுலயும் மாட்டிக்கூடாது. இதுக்கு தானே நீங்க அமைதியா நிக்கிறீங்க. பாத்துக்க நீ உனையவே இந்த ரவுண்ட்ஸ் விடுறாங்க. நான் உன் தகச்சி மாதிரி. அப்ப எங்களையெல்லாம் என்ன ரவுண்ட்ஸ் விடுவாங்க? நீ நல்லா யோசிச்சு பாத்துக்க. அதனால நாங்களே இந்த விஷயத்துல தலையிடுறதே கிடையாது.
இக்கோ பாத்தியாக்கா மாமாவை? என்னவா நான் செஞ்சுட்டேன்? என்ன செஞ்சுட்டாங்க அவரை? ஏமா தாயலா உங்களை எல்லாம் ஒன்னும் சொல்லலம்மா, நீங்க செய்யறதுதான் கரெக்ட். சரிங்களா, வாங்க கிளம்புவோம் வீட்டுக்கு. சித்தப்பா என்ன சித்தப்பா, என்னடா பண்ண சொல்ற? அதுக்கிட்ட கஜேந்திரன்லாம் அமைதியா நிக்கிறார் போலியே. ஏன் எதுக்கு? சும்மா போற போக்குல. அண்ணே நீ விட்டுருனே தயவு செஞ்சு, என்னால முடியாது. ஏன் உங்களை என்ன செஞ்சாங்கம்மா இப்ப? என்னம்மா இப்ப? இங்க பாரு விஷயம், நான் உன்னை என்ன சொல்லலாமா, நான் சொல்றதுக்கு நான் சும்மா அண்ணன் சொல்றதுக்கு சும்மா பேசிக்கிட்டு இருந்தேன். அண்ணன்கிட்ட சும்மா பேச்சு வந்து நடத்திட்டு இருந்தேன். ஒன்னும் சொல்லல. டே நல்லா சமாளிக்கிறீங்கடா. மாம்சு ஏன் மாமா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் என்ன பண்ணிட்டாங்க உங்களை? ஐயப்பா விடுடி, அவர் ஏதோ வாய் தவிர சொல்லிட்டார். விடுடி முதல்ல, இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு. இனி என்ன செய்வ? வீட்டுல ஒரு கம்பு ரெடி பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கா? வீட்டுக்கு வாங்க, அது எதுக்குன்னு நான் சொல்றேன். சும்மா விளையாட்டு தாண்டி சொன்னேன், எதுக்கு இப்ப வில்லத்தரமா எடுத்துட்டு இருக்க? அப்படிதான் எடுத்துக்கு. இன்னைக்கு வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு கும்பு குத்து குத்துன்னு என்ன மட்டும் பார்த்துட்டு இருங்க. விட்டுங்கம்மா, வீட்டுல போய் சண்டை வச்சுக்கலாம். வீட்டுல போய் வச்சுக்கலாமா மாமா? என்ன மாமா? சரி விடுப்பா. கையல், அனு, உமா, முனிர் வண்டியில இருங்க. சரிண்ணே. சரிங்கப்பா. சரி வாங்க, எல்லாம் கிளம்புவோம், டைம் ஆச்சு. வாங்க ஆளுக்கு ஒரு வேலை கிடக்கு, வாங்க கிளம்புவோம் டக்குன்னு. சரிங்கப்பா. வாங்கப்பா. வரேன்ப்பா. வாடா சூர்யா, ஏன் அங்கேயே நிக்கிற? வாடா உள்ள வாடா. இல்லடா சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், அதான் அங்கேயே டேபிள் வச்சுட்டு வாடா. வா உள்ள வா, வந்து உட்காரு. சூர்யா அப்படியே ரூம்ல கொண்டு போய் வீடா, இந்த வரேன். மாமா உள்ள வாங்க. உள்ளப்பா. சே, எல்லாத்தையும் கேட்டுப்பாங்களோ, என்ன பண்றது? இது ஒரு பிரச்சனையும் கிரியேட் ஆகும், ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. சூர்யா யாரும் வந்திருக்கான். ஐயோ எல்லாத்தையும் கேட்டுருப்பானோ. ஐயோ டென்ஷன் ஆவானே. ஏற்கனவே அவன் சொன்னான், இப்படி பேசினது வேற அவன் கேட்டிருந்தானா இவ்வளோதான், செம்ம கோவப்படுவான். என்ன பண்ண போறான்? ஒன்றும் ஒரு ரியாக்ஷன் இல்லாமல் நிற்கிறாங்க. என்ன பண்றதுன்னு தெரியலையே. அப்பா உள்ள வாடா. நான் வரேன்ப்பா. சமாளிப்போம், என்ன பண்றது? ஏண்டா அவனை எங்கடா உன்ன கணும்? வரேன்னு சொன்னா தாத்தா, அங்க போய் எட்டி பாரு என்ன பண்றான்னு. வர சொல்லி எவ்வளவு நேரம் ஆயிடுச்சு? சரிங்க மாமா. இதை வந்துட்டான்ல. உனக்கு வந்த ஒரே ரத்தம் தானே, இப்ப நீ மட்டும் எப்படி இருப்ப? நான் தான் பைத்தியக்காரனாச்சு, எப்படிப்பட்டாலும் எனக்குலாம் புத்தி வருமா? டேய் பைத்தியக்காரனே, நீ தானே பைத்தியக்காரன் மாதிரி பேசிட்டு இருப்ப, சம்மந்தமே இல்லாம. பைத்தியக்காரன் தான், பைத்தியக்காரன் தான், நீ இல்லைன்னு சொல்லியே. நிஜம் அது கன்ஃபார்ம் பைத்தியக்காரன் தானே. நீ பேச்ச மாத்தாத. இப்போ வரும்போது என்ன நடந்துட்டு இருந்துச்சு அது முதல்ல சொல்லு. என்னது வரப்ப என்ன நடந்துட்டு இருந்துச்சா? நான் வரப்ப யாரும் நடக்கலப்பா, நீங்களும் கத்த உட்காந்துங்க. இங்க நிக்கிறேன் இந்த பைத்தியக்காரன். இந்த பைத்தியக்காரன் அப்ப இருந்து சில மாதிரி நின்றுட்டு இருக்கான்ப்பா. டேய் என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? என்ன நினைச்சிட்டு இருக்க எனக்கு தெரியல. நான் என்ன கேட்டுட்டு இருக்கேன், நீ என்ன பதில் சொல்லிட்டு இருக்க? சரி விடுப்பா, நான் கேட்கறேன் விடு, நான் கேட்கறேன். இங்க பாரு ராஜா, ஒரு லிமிட்டுக்கு தான் எல்லாமே நாங்க சொல்லிட்டோம். என்னதான் இங்க பாரு, சமாளிக்காதடா சமாளிக்காத. எங்களுக்கு ஒன்றும் புரியாம இல்ல, நீ என்ன பண்ணுவோம் எது பண்ணுவோம் தெரியாம கூட நாங்க இருக்கோம். அசோக், இந்த பொண்ணு பேர் என்ன? ஸ்டெல்லா மாமா. அந்த பொண்ணு உங்ககிட்ட என்ன பேசிட்டு இருந்தா இப்ப சொல்லு. அது வந்து தாத்தா. சொல்றா, சொல்லு ராஜா, என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அந்த பொண்ணு, என்ன பேசிட்டு இருந்துச்சு இப்ப என்கிட்ட சொல்ற. என்னடா நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? வீட்டுல ஒட்டி கல்யாணம் பண்ணி வச்சிருக்க, என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? அவன் என்னமோ அப்படி பேசிட்டு இருக்கான், என்ன கேவலமான வேலையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கா நின்றுட்டு. கொஞ்சம் கூட அறிவே இல்லையா அவனுக்கு? வெளியே போடி நான் எனக்கு வெளில அடிச்சு பத்தவியா உட்காந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்கா அவட்ட உட்காந்து. ஏண்டா அவதான் சரியில்லைன்னு தெரியுது, அப்புறம் எதுக்குடா இன்னும் வேலைக்கு வச்சிட்டு இருக்கா அவள? நாளைக்கே உனக்கும் கையிலுக்கு இதனால பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவ? கையனுக்கு தெரிஞ்சுன்னா அவன் என்ன நினைப்பா, நீ இது சொந்தமா வச்சிருக்கிற இடம், வேலை செய்யற இடம் இல்ல. வேலை செய்யற இடம் கூட வேற இடத்துல வேலை பார்த்துட்டு போயிடலாம். சொந்தமா நீ வச்சிருக்க இடத்துல இப்படி அவன் இந்த வேலை பார்த்துட்டு இருக்கா. இது நாளைக்கு கையனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன நினைப்பா? அதனால உங்களுக்கு எதுவும் சண்டை வந்துச்சா என்ன ஆகும்? இங்க பாரு, உனக்கும் கையலுக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அவ உனக்கு புரிஞ்சுக்குவாப்பா, நான் இல்லைன்னு சொல்லல. கேரகம் யாரை விட்டுச்சு? ஒரு வேலை அதனால உங்களுக்குள்ள சண்டை வந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? இருக்க வேண்டியதான். அவங்க அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிடுவா, போயிட்டானா இவன் பாட்டுக்கு இருக்க வேண்டியதான். பா என்னடா என்ன கத்துற? உண்மையை சொல்ல கசுக்குதா உனக்கு?
ஓ முடியலப்பா. அவ ஏன்பா அவங்க அம்மா வீட்டுக்கு போறா? அவ ஏன்பா உங்க அம்மா வீட்டுக்கு போகணும்? எனக்கு புரியல நீங்க பேசுறது. அவ ஏன் போகணும் ஃபர்ஸ்ட்? அவ ஏன் கோச்சிட்டு போறா? அந்த அளவுக்கு எங்க உறவு ஒன்றும் அவ்வளவு பலகீனமானது ஒண்ணும் இல்ல. சரிடா, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. என் மருமக மேல நீ இவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கிறது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லல. ஏன் ராஜா, உனக்கு என்னை எந்த அளவுக்கு பிடிக்கும்? ம் இல்ல, சாரி சாரி, இல்ல என்ன ஃபர்ஸ்ட் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? ஏன்பா? ஏன் ஏன் இந்த அளவுக்கு நோக்கடிக்கிறீங்க என்ன? உங்களை எனக்கு பிடிக்காம இருக்குமா? நீங்க என் அப்பாப்பா. ஓ சரி சரி, உனக்கு என்ன எந்த அளவுக்குப்பா பிடிக்கும்? ஏன்பா? பரவாயில்லடா சொல்லு. பிடிக்கும்னு சொல்லிட்ட, எந்த அளவுக்கு பிடிக்கும்னு தெரியணும்ல. உங்க அம்மா விட என்ன பிடிக்குமா, இல்ல யாரை விட உனக்கு ரொம்ப பிடிக்கும்? எந்த அளவுக்கு நீ அந்த அப்பாவை நேசிக்கிற, இதெல்லாம் சொல்லி பார்க்கலாம். என்னப்பா சம்மந்தமே இல்லாம கேட்டுருக்காவிட்ட? பாருங்க தாத்தா இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காருன்னு. இருமாமா, ஒரு காரணமா தான் கேட்குற. நீ சொல்லுப்பா, எந்த அளவுக்குப்பா இந்த அப்பா உனக்கு பிடிக்கும்? ம் பா, உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ப்பா. நீங்க என்னோட ஹீரோப்பா. நீங்க ஏன் சொல்ல போனா அம்மாவோட உங்களை தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓ, உங்க அம்மாவை விட என்ன பிடிச்சிருக்கு அப்படிதானப்பா? ஆமாப்பா, அம்மா என்னதான் தப்பு பண்ணாலும் பிடிக்கும் தான். அம்மா மேல பாசம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லல. ஆனா அம்மாவையும் தாண்டி உங்களை தான்ப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப அப்பா மேல அவ்வளோ பாசம், அவ்வளோ நம்பிக்கை, எல்லாமே இருக்கு அப்பா மேல. என்னப்பா? ஆமாப்பா, உங்க மேல நான் எப்படிப்பா பாசம் இல்லாம இருப்பேன்? என்னப்பா இப்படி கேட்குறீங்க? உங்க மேல அளவுக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கு, பாசம் இருக்கு, எல்லாமே இருக்குப்பா. ஏன்பா, இந்த அப்பா தான் உனக்கு ரொம்ப பிடிக்கும், இந்த அப்பா தான் ஹீரோ. ஏன் உன் அம்மா விட என்னெல்லாம் ரொம்ப பிடிக்கும்? அவ்வளோ பாசம், அவ்வளோ நம்பிக்கை, அப்பா மேல அவ்வளோ ஒரு லவ், அப்படிதானப்பா? இவ்வளோ பிடிச்ச அப்பாவை இதே அப்பாவுக்கு குழந்தை வந்தப்ப எப்படிடா நம்பாம இருந்தீங்க? அப்ப எங்கடா போச்சு அப்பா மேல இருந்த அன்பு, பாசம், நம்பிக்கை எல்லாம் எங்கடா போச்சு? ஒரு நிமிஷம் தொலைஞ்சு போச்சா? போச்சாடா எல்லாமே? அவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தீங்க என் மேல, எல்லாம் போச்சு. எப்படி போச்சு? என் மேல ஒரு கலங்கம் வந்தோடனே எல்லாமே போயிடுச்சு. எங்கடா போச்சு அதெல்லாம்? எங்க போச்சு? அப்பா மேல அவ்வளோ அன்பு எங்க போச்சு அதெல்லாம்? அப்படிலாம் இல்லப்பா, அது வந்துப்பா பேச முடியாதுப்பா, பேச முடியாது. எப்படி பேச முடியும்னு நினைக்கிற? ஆனா இப்ப எனக்கு கவலை, என்ன கவலை தெரியுமா? ஏன் சூழ்நிலை, நான் பட்ட வேதனை, நான் பட்ட அசிங்கம், நான் பட்ட துரோகம், அவநம்பிக்கை எல்லாமே என் பிள்ளைங்களுக்கு வந்துடக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் என்னோட பயம். மாமா மத்தப்படாதீங்க மாமா. என்னடா அவன் சொல்றானே, மேல அவ்வளோ நம்பிக்கை வச்சுன்னு சொல்றானே, அப்ப அதுல 1% அது இருந்துச்சுடா. ராஜா அடடா கைய, சாரிடா மிச்சு, ஓடா. நீ என்னத்துல செய்யப்படக்கூடாதுன்னா நாங்க போராடிட்டு இருக்கோம், நான் புரிஞ்சுக்க மாட்டேடா. அப்பா எப்படி சொல்லிட்டாருன்னு போகல, நீ என்ன சொல்றா உனக்கு புரியும்லடா. நான் அப்படி நினைப்பேன்டா, நீ எல்லாத்தையும் சரி பண்ணணும் தான் நினைச்சேன். இல்ல, எதை சரி பண்ண போற நீ? எதை சரி பண்ண போற? என் வாழ்க்கையவா? என் வாழ்க்கை என்னடா இருக்கு இனிமேல் சரி பண்ண? ஒன்றும் இல்லடா, இனிமேல் எதுவும் இல்லை. என் வாழ்க்கையில எதுவுமே கிடையாது. நீ அதை சரி பண்ணி என்ன பண்ண போற? உன் வேலை அதை மட்டும் பாருடா. உன் வாழ்க்கை என்ன அதை மட்டும் பாரு. என் வாழ்க்கை அவ்வளோதான், இனி ஒன்றும் கிடையாது. என்ன அவ்வளோதான், எல்லாமே முடிஞ்சிருச்சு. இனி ஒன்றும் இல்லை. என்ன உன் வாழ்க்கை என்ன அதை மட்டும் நீ பாரு. ஒன்று நீ சரி பண்ண வேணாடா. அவ்வளோதான்டா, முடிஞ்சு முடிஞ்சு முடிஞ்சுடா. முடிஞ்சதை எப்படா சரி பண்ண முடியும்? மாமா எதோ பேசுனா எதை பேசிட்டு இருக்கீங்க? அவன் ரொம்ப வேதனைப்படுவான் மாமா. ஏன் மாமா? இந்த கரெக்டாக தான் சொல்றேன். இவ்வளோ பாசம் வச்சு என்னையவே நம்பாம விட்டுட்டானே, அப்ப அதே மாதிரி தானே இவனுக்கு நடந்துச்சுன்னா என்னடா பண்ண முடியும்? இவனுக்கு அந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? நான் அவ்வளோதான்டா. இவனுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நான் அவ்வளோதான். இங்க பாரு சுக்கு, அப்படியெல்லாம் ராஜாக்கு ஒன்றும் நடக்காது. நம்ம எதுக்கு இருக்கோம், நம்ம அப்படி விட மாட்டோம். அப்படியே இருந்தாலும் கையில் ரொம்ப தெளிவான பிள்ளை, அது அமைதியா இருந்தாலும் ரொம்ப தெளிவான பிள்ளை. அது அந்த பிள்ளை அப்படிலாம் நினைக்காது. ராஜா மேல அவ்வளோ நம்பிக்கை இல்லாமலாம் இருக்காது.
அவன் விட்டுட்டு போனப்ப கூட அவனை நம்பிக்கையோட காத்திருந்தப்பல அவனுக்காக. அதனால அவனை அப்படின்னு நினைக்காது, இன்னொன்று அப்படி விடவும் செய்யாது. ராஜா விட்டுட்டு போற பிள்ளையும் கிடையாது. கரெக்டு தான் மாமா. இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, சூழ்நிலை யாரை எப்படி மாத்தவும் தெரியாதுல்ல மாமா. என் பிள்ளையவே எனக்கு எதிராக மாத்திடுச்சு. ஒரு நிமிஷம் ஆகாதுல என் பிள்ளைக்கு இதே மாதிரி ஒரு சூழ்நிலை வர்றதுக்கு. அது தெளிவான பிள்ளைப்பா. அது கையெல்லாம் அப்படி நினைக்காது. ராஜாவே எதிராக நின்னப்ப அந்த பிள்ளை உனக்கு ஆதரவாக நின்னுச்சு. அதை யோசிச்சு பத்தியா? அந்த பிள்ளை போய் ராஜாவை எப்படி தப்பா நினைக்கும்? அவ்வளவு காதலிக்கிற பிள்ளை எப்படி தப்பா நினைக்கும்? நான் கையில தப்பு சொல்லலாமா? அதே மாதிரி ராஜாவையும் தப்பு சொல்லல. ரெண்டு பேருமே நல்ல பிள்ளைங்க தான். இருந்தாலும் இவனை கிட்டவன அந்த உலகம் காட்டி கையில அந்த சமயத்துல அதை நம்பாம இருக்கா. தான் புருஷன் தான் எல்லாமே அப்படின்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். இது ஒரு சூழ்நிலையில யோசிப்பால, ஏங்க இதை மறைச்சிங்க அப்படின்னு கேட்பால மாமா. நீங்க இதை எங்க சொல்லவே இல்லை நடந்ததுலாம் அப்படின்ட்டு கேட்பால. யோசிச்சு பாருங்க. அப்படி கேட்டனாலுமே அதுவும் ஒரு பிரச்சனை தானே, மனஸ்தாபம் தானே. நான் எப்படியுமே உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன் மாமா. நம்ம குடும்பத்துல எல்லாருமே எனக்கு ஆதரவா தான் நின்னாங்க. யாருமே எனக்கு எதிராக நிக்கல. யாருமே என்னை தப்பா பேசல. எல்லாருமே என்னை நம்பினாங்க. நான் இல்லைன்னு சொல்ல. அதையும் தாண்டி சூர்யாவும் கையிலும் என் கூடயே இருந்தாங்க. நாங்க இருக்கோம்னு சொல்லி என் மனசை தேடினதே அதிகமா மனசை தேடினதே அவங்கதான். நான் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலாமா. அதனால கையில் அப்படின்னு எனக்கு வாய்ப்பு இல்லைதான். இருந்தாலும் எனக்கு பயமா இருக்குமாம்மா. நடக்கிறதெல்லாம் பார்க்க எனக்கு பயமா இருக்கு. என் வாழ்க்கையில் ஏதோ பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு பயமா இருக்குமாம்மா. பயப்படாதுப்பா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீ அழுக்கிறது முதல்ல நிப்பாட்டு. இப்ப சின்ன பிள்ளை மாதிரி அழுதுட்டு உட்காந்துருக்க. கஷ்டமா இருக்கிறப்பா, அழுகாதுப்பா, அழுகாது. என் தங்கச்சி என் வாழ்க்கையை கெடுத்துடுப்பா, கெடுத்துடு. நீங்க என்ன அம்மா பண்ணீங்க? நீங்க ஒண்ணுமே பண்ணலையே. ஏன்பா, நான் கட்டினதும் சரியில்லை, நான் பெற்றதும் சரியில்லை. அதுவே மிகப்பெரிய தப்பு தான்ப்பா. என் வாழ்க்கையில பண்ணது மிகப்பெரிய தப்புப்பா. அது உங்களை எல்லாம் குறை சொல்லவே சொல்லாதீங்க மாமா. எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுமோ அளவுக்கு மீறி நீங்க சப்போர்ட் பண்ணிட்டீங்க மாமா. அவங்களெல்லாம் குறை சொல்லவே கூடாது. நீங்க குறையே சொல்லாதீங்க மாமா. சரிப்பா, சரி அழுகாத. நீ அழுத கஷ்டமா இருக்கல மாமாக்கு. அழுகாதப்பா, தூக்கி வளர்த்து பிள்ளை. நீ கண்ணீர் சொல்லும் போது பார்க்க வேதனையா இருக்குப்பா. அழுகாது, அழுகாதப்பா, அழுகாது. நீங்க வேதனைப்படாதீங்க மாமா. நான் அழுகல மாமா, அழுகல. டேய், நீங்க எதுக்குல அழுதுட்டு இருக்கீங்க? அழுகத முதல்ல நிப்பாட்டுங்கடா. டேய் ராஜா, முதல்ல அவளை வெளியில அனுப்புறதுக்கு வேலையை பாரு. அவ்வளவுதான் சொல்லிட்டேன். குடும்பத்துக்குள்ள எதுவும் பிரச்சனை வந்துடாம பார்த்துப்போம். அவ்வளவுதான் நான் சொல்லிட்டேன். டேய் சூர்யா, நிப்பாட்டுடா அழுகிய. டேய் ராஜா, அழுகத முதல்ல நிப்பாட்டு. இல்ல தத்தா, இவன் வேதனைப்படுறத பார்த்தா கஷ்டமா இருக்கு. அவன் வேதனை அவனே தகர்த்து வச்சுக்கிறான். அப்புறம் வேற என்ன செய்யறது? டேய் போடா ராஜா, போய் ஃபேஸ் வாஷ் பண்றா. போ, வந்து சாப்பிடுவா. டைம் ஆச்சு, எவ்வளவு நேரம் ஆகிப்போச்சு. இல்ல தத்தா, வேணாம். இங்க பாரு, சாப்பாடுல போத்து கட்டக்கூடாது. போ போ, கை காமிச்சு கழிப்பா. போ, தாத்தா வச்சு தரேன். போ. இல்ல தத்தா, வேணாம். நான் வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். சின்ன பையன் அழுத்திட்டு இருக்கான் பாரு. டேய் போடா, போய் கை கழிச்சு கழிப்பா. போ. சரி விடுங்க தத்தா, வீட்டுல போய் கூட சாப்பிட வச்சுக்கலாம். வாங்க, வீட்டுக்கு கூட்டு போவோம் அவனை. சரி சரி, அப்ப நான் கொண்டு வந்த சாப்பாடு என்ன செய்யறது? இங்க அட்டன்ற வேலை செய்யறாங்களா தத்தா, அவங்களாம் வாங்கி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு கொடுத்துட்டு போவோம். நம்ம கொடுத்துட்டு போவோம். சரிடா, கொடுத்துட்டு போவோம். வீட்டுல சாப்பாடு இருக்கா என்ன? அதெல்லாம் இருக்கு தாத்தா, பார்த்துட்டு தான் வந்து. அதெல்லாம் நிறையவே இருக்கு, நிறையவே செஞ்சு வச்சுட்டு தான் போனாங்க. சரிடா, சரி முதல்ல அழுகிறது நிப்பாட்டுக்கடா. ஏன்டா இப்படி பண்றீங்க? சின்ன பையன் மாதிரி அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. ஏய் சூர்யா, சொல்லுடா அவன்கிட்ட. நீ சொல்லு, சொன்ன கேப்பியா? நாங்க போய் அட்டன்ருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வரோம். பாப்பா அசோக்குமார், நம்ம போய் சாப்பாடு கொடுத்துட்டு வருவோம். அவங்களுக்கு என்ன, அவங்க சாப்பிட்டாங்களா என்னன்னு தெரியல. சரிங்க மாமா. டேய் ராஜா, அழுகாதடா. போடா. நீ கையை தட்டி விட்டு போன. ஓ, இப்ப மட்டும் எதுக்கு என்ன பேசுற? நீ கை எதுக்கு பிடிச்சிருக்க? வீடு முதல்ல. டேய் சாரிடா, நான் வேணும்னு பண்ணல. எனக்கு கஷ்டமா இருக்காதடா. நீ எவ்வளவு பிரச்சனையடா தாங்குவ? யோசிச்சு பாருடா. எதுக்குடா எல்லா பிரச்சனையும் தலையில தூக்கி போட்டுக்கிற? டேய் மச்சான், அழுகாதுடா. கஷ்டமா இருக்கு நீ அழுகிறது பார்த்தா. சரிடா, எங்கேயாவது வெளில போயிட்டு வரல மாட்டா ரெண்டு பேரும்? போயிரு, கடுப்பேத்தத. உன்னை அழுக வச்சது என் தங்கச்சி தெரிஞ்சுன்னா அவ்வளவுதான். என்னை போட்டு கும்மாமுத்து குத்திடுவா. அழுகாதடா முதல்ல. ஓ, அதனாலதான் எனக்கு ஃபீல் பண்ற உன் தங்கச்சி திட்டுவான்னு. அப்படிலாம் இல்ல, என் மச்சா அழுகும் போது எனக்கு கஷ்டமா தான்டா இருக்கும். ஏன்டா? ஏன்? ப்ளீஸ்டா மச்சா, அழுகாதுடா. நானா உன்னை அழுகல. ஆமாப்பா, ஆமா அழுகல. நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். எப்படி முடிச்சேன்? உங்கள்கிட்ட போய் விழுந்துருவா பார்த்துக்க. போயிரு மரியாதையா. கொஞ்சோடனே தட்டி விடுறேன். அவ்வளோ உனக்கும் ஒரு தங்கச்சிக்கும் சரிப்பா போயிட்டேன். அப்படிதானே? கிட்டக்கிட்ட அந்த இழிப்பு இல்ல. அப்ப ஏற்கனவே என் தங்கச்சி தான் வம்பிழுத்து இருக்க. அப்படிதானே? இல்லையே. நடிக்காதடா, நடிக்காத. போடா லூசு பையலு, ஏதாவது ஒன்று பேசுவான். சரி சரி, வா வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். எதுனாலும் வரையில வீட்டுக்கு.
வரேன்டா. எல்லாம் வந்துட்டாங்களா? ஏதோ கல்யாணத்துக்கு போறேன், என்னமோ மேரேஜ் போறேன் அப்படின்னு இருந்தாங்க. கிளம்பி போனாங்க எல்லாரும். நீ போலியா? அப்பா தாத்தாவும் வந்திருக்காங்க, அவங்களும் போலியா? கல்யாணத்துக்குலாம் போயிட்டு வந்துட்டாங்கடா. நான் வீட்டில் தான் இருந்தேன், நான் போல ஷைலுவை பார்த்துட்டு. அப்புறம் அப்பாவும் தாத்தாவும் மாமாவும் வந்து அப்படியே அங்கேருந்து நேராக வந்தாங்க. நான் இங்கிட்டு இருந்து வீட்டிலேருந்து நான் வந்தேன். சரி நீயும் சாப்பிடலையா? சரி அதான் சாப்பாடு போட்டுக்கிட்டு சரி நானும் வரேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்படி வந்தேன். அவங்க அங்கிட்டு இருந்து அப்படியே வந்தாங்க. ஓ சரி 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 வா கிளம்பும், டைம் ஆச்சு, பசிக்க வேற செய்யுது எனக்கு. சரிடா சரி வா போவோம். பந்தம் என்ன சொந்தம் என்ன போனா என்ன வந்தா என்ன உறவுக்கெல்லாம் கவலைப்பட்ட ஜென்மம் நான் சூர்யானா என்னன்னு தெரியுமா உனக்கு? வைக்க தோழன் உண்டு வாழ வைக்க அவனை தவிர உறவுக்காரன் யாரும் இங்கில்லே. உள்ள மட்டும் நானே உசுரக்கூடத்தானே எடுத்துக்கோ எடுத்துக்கோ. என்ன சொல்லுவேன் என் நண்பன் போட்ட சோறு நிதமும் தின்னேன் பாரு. நீ பாண்டிய ராஜேந்திர சூர்யா யாரையுமே காணா, எல்லாரும் எங்கே போனாங்க? பாண்டியனும் ராஜேந்திரனும் வயலுக்கு போனாங்கப்பா. சூர்யா ராஜாக்கு சாப்பாடு கொடுக்க போனால் உன்னை காணும், வந்துடுவேன் நினைக்கிறேன். அப்படிங்களா நீ? சரி சரி. அத்தை சித்தி என்ன 2 பேரும் ஒரே மாதிரி சரி கட்டுவீங்க, இப்போ வேறு மாதிரி சரி கட்டிருக்கீங்க? ஒரே மாதிரி தண்டி சரி கட்டலான்னு நினச்சோம். ஆனால் என்னன்னா அவள் இந்த சரி எடுத்தா. இந்த சாரிக்கான ப்ளவுஸு எனக்கு பத்த மாட்டேன்ருச்சுடி. சரி இந்த ப்ளவுஸை போடுவோன்னு பார்த்தாலும் இதுவும் மேட்ச் ஆகலை. அதோட சரின்ட்டு இந்த சேலை எடுத்து கட்டிட்டு நான் என்கிட்ட இந்த சாரி இல்லடி, அதனால கட்டலை. சரி சரி, 2 பேரும் எனக்கு டிஃப்ரெண்ட்டாக கட்டவும் நல்லா தான் இருக்குது. ஆனால் இருந்தாலும் 2 பேரும் ஒரே மாதிரி கட்டும் போது அது அழகாக இருந்துச்சு 2 பேரும். கையல் இன்னைக்கு உன் சாரி செம்மையாக இருக்குடி. தேங்க்ஸ் அண்ணி. அண்ணி இன்னைக்கு நீங்கள் இந்த சாரியில் கூட சூப்பராக இருக்கீங்க. ஆனால் நீங்கள் ஃபங்க்ஷனுக்கு வராமல் இருந்தது எனக்கு ரொம்ப சேடாக இருந்துச்சு. நீங்களும் வந்தால் நல்லா இருந்திருக்கும். நீங்களும் அண்ணனும் வராமல் இருந்தது நல்லா இல்லை தான், இருந்தாலும் பரவாயில்ல. என் மருமனுக்காக தானே வரல. ஓஹோ இப்பயே முடிவு பண்ணியாச்சு. தப்புதான், இருந்தாலும் எனக்கு ஒரு ஆசை. இருந்தாலும் பரவாயில்லம்மா, அவங்களுக்குன்னு ஒரு ஆசைகள் இருக்க தான் செய்யும். இருந்தாலுமே இறைவன் கொடுக்காத நம்ம ஏற்றுக்கணும். ஆனால் இவளுக்கு ஒன்றும் முடிக்கல, ஒரு ஃபோட்டோ எடுத்து. நாங்களாம் வந்துட்டோம்ப்பா. நாங்கள் ஒரு 2 ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாச்சு, 2-3 ஃபோட்டோ எடுத்துகிட்டு. இவளுங்க முன்னே ரவுண்டு கட்டி எடுத்துகிட்டு இருக்காளுங்க. சரி விடுங்க, பிள்ளைங்க தானே, மித்த நேரம் காலேஜ் போயிடுறாளுங்க, எடுக்கட்டும். ரீல்ஸு அது இதுன்னு எடுப்பாளுங்க. இங்கே எடுக்கட்டும் எடுத்து சந்தோஷமாக இருக்கட்டும். லீவ் அன்னைக்கு தானே அவளுங்களை எங்கே போகிறாளுங்க வராளுங்க. ஏண்டி ஆனந்தி, ஏண்டி நீ சாரி கழட்டிட்ட? நீயும் ஃபோட்டோ எடுக்கவும் வரல? சித்தி வீட்டுக்கு வந்தோடனே வாமிட் வந்துச்சு, அதான் வாமிட் எடுத்துட்டேன். அதான் சித்தி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி வச்சுட்டேன். ஏண்டி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பாசிட்டிவ் வந்துச்சுன்னு சொன்னேன், ஹாஸ்பிட்டலில் காமிச்சேடி. இந்த போகணுமா இளவரசி சாயங்காலமாக போவோம் அப்படின்டா. சரி அதுக்குள்ளே அர்ஜுனும் வந்துடுவியான், அதுவும் போயிட்டு வரட்டும் வந்ததுக்கப்புறம். ஏண்டி செக் பண்ணியிருக்க, எதுக்குடி வந்த கூட ஃபங்க்ஷனுக்கு? இல்லை சித்தி, இப்போ வந்து தான் செக் பண்ணேன், பாசிட்டிவ்னு வந்துச்சு. எப்பயுமே காலையில் தாண்டி செக் பண்ணுவாங்க, நீனும் இப்போ செக் பண்ணியிருக்க? நான் தாண்டி செக் பண்ண சொன்னேன், இப்போ ஒரு தடவை செக் பண்ணி பாரு அப்படின்னேன். சரின்னு செக் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ்னு வந்துச்சு. சாயங்காலம் ஹாஸ்பிட்டல் போகிறாங்களம்மா, போய் பார்த்துக்கிட்டோம். அங்கே போய் என்ன சொல்கிறாங்க இது சொல்கிறாங்கன்ட்டு. என்ன சொன்னாலும் சரித்தே, நம்ம எப்படினாலும் ஏற்றுக்க வேண்டியதேன். சரிம்மா. ஐயோ கசன்னு வருது, போய் ட்ரெஸ்ஸை மாற்றணும் ஃபஸ்ட்டு. நல்லா இருக்குடி, இப்படி சேலை கட்டி அழகாக இருக்கீங்க. எதுக்குடி உடனே கழட்டுன்றீங்க? கொஞ்ச நேரம் இருங்கடி, இப்படியே நல்லா இருக்குது சேலை கட்டினா உங்களுக்குலாம். நீங்கள் வேற ஒரு மாதிரியாக இருக்குது சாரியை கட்டிட்டு அங்கே போய் அலைஞ்சிட்டு வேற வந்திருக்கோமா வெயிலுக்குள்ளே, அது ஒரு மாதிரியாக இருக்குது. கையில் சேலையும் சூப்பராக இருக்குது, அந்த நகையும் சூப்பராக இருக்குது, நீயும் சூப்பராக இருக்க. நீ தான் இருக்கிறதுலே அல்டிமேட்டு. ஆமாம், நீ கையில் எப்பயுமே அழகுதேன் என் செல்ல பேத்தி. தேங்க்ஸ் பாட்டீஸ். என்னண்டோ வருது ராணி அலைஞ்சிட்டு வந்தது. ஆமாக்கா, அதில் பிரியாணி வேறு சாப்பிட்டு வந்திருக்கோமா, என்னண்டோ இருக்குது. என் கையில் இந்த சாரி எப்போ எடுத்தது? அது இப்போ ரீசெண்டாக ஒரு எடுத்து கொடுத்தாருக்கா. ஓ சாரிக்கு மேட்ச் ஜுவல்ஸ்லாம் போட்டிருக்கு. ஆமாக்கா, இதுவும் அவர் தான் எடுத்து கொடுத்தாரு. எனக்கும் அர்ஜுன் மாமா இப்பெல்லாம் எடுத்து கொடுப்பாரு, நானும் கட்டிட்டு வரணும்னு நினைப்பேன். ஆனால் இப்போ என்னால் கட்ட முடியாது பார்த்தியா, எனக்கு என்னண்டோ இருந்துச்சு காலையிலேருந்து. அதனால இந்த மாதிரிலாம் ஹெவி சாரியெல்லாம் நான் கட்டுறதில்லை. ஏண்டி இன்னைக்கு நீ கட்டிட்டு வந்ததுமே ஹெவி சாரி தானே, இவ்வளோ சிம்பிளாக போட்டு வந்திருக்கா. நீ இன்னைக்கு அவ்வளோ நகையும் ஹெவி வெயிட் சாரி தாண்டி கட்டிட்டு வந்த. ஆமாம் சித்தி, இருந்தாலும் இவன் என்னையோட காஸ்ட்லியால் போட்டு வந்திருக்கா, அதனால சொல்கிறேன் சித்தி. ஏண்டி நீ இவ்வளோ காஸ்ட்லியாக போட்டதே இல்லையா? ஏம்மா இப்போ தானே சொன்னேன் என் புதுசாக எனக்கு நிறையா வாங்கி தருவார்னு, நீயும் வாங்கியிருக்கலம்மா, போட்டுக்க வேண்டியதானே.
ஏன் சித்தி, எனக்கு தான் நான் கன்சீவாக இருக்கேன் சித்தி, என்னால் எப்படி போட முடியும்? அவளுக்கு தான் எதுவுமே இல்லை, ஆனால் எனக்கு அப்படி இல்லை சித்தி, நான் கன்சீவாக இருக்கேன், என்னால் எப்படி இப்படியெல்லாம் போட முடியும்? அவள் தான் சும்மா இருக்கா, அதனால் போட்டு வரா சித்தி. நான் எப்படி போட்டு வர முடியும்? நான் கன்சீவாக இருக்கேன், அப்புறம் எப்படி போட்டு வர முடியும்? இன்னொன்று கண்ணு பட்டுரும், அப்புறம் இன்னொன்று ஹெவி வெயிட் சாரீலாம் என்னால் கட்ட முடியாதுல்ல சித்தி. காஸ்ட்லியான சாரீலாம் ஹெவி வெயிட்டாக இருக்கும், அப்புறம் எப்படி நான் கட்ட முடியும்? அதனால தான் சித்தி போட்டு வரல. ஆனந்தி, என்ன நீ என்ன பேசிகிட்டு இருக்க? அவன் மனசு கஷ்டப்படாதா? நான் என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் சொல்லி கஷ்டப்படுறதுக்கு. பேசாதெல்லாம் பேசிட்டு என்ன சொன்னேன்னு சொல்கிறேன்? நல்லா கால் கிசவாதே இருக்கு, அப்படி எத்தி மிதிச்சேன். ஏன் சும்மாவே இருக்க முடியாது அவனால? இதுக்கு இப்படி வாய் பேசிட்டு இருக்க நீ? ஏமா அப்படி பேசிட்டு இருக்க? சின்ன பிள்ளைய, உன்னையோட வயசுல சின்ன பிள்ளை தானே அவ. ஏன் உன் குணம் இப்படி இருக்கு? உன்னையோட வயசுல சின்ன பிள்ளை, அந்த பிள்ளை இப்படி காயப்படுத்திட்டு இருக்க. ஆனா இதெல்லாம் சரியில்லை பார்த்துக்கோ, உன் குணத்தை மாட்டிக்கோ. இதெல்லாம் ராஜாவுக்கு தெரிஞ்சு அவ்வளோதான் உனிய. இங்க பாரு, அவனுக்கு தெரிஞ்சிச்சு உன்னை தலைகளை கட்டி தொங்க விட்டுருவான். அப்படி எல்லாரும் திட்டுற அளவுக்கு நான் அப்படியெல்லாம் சொல்லிட்டேன் அந்த மகாராணிய. மகாராணிதம்மா, என் வீட்டு மகாராணி. ஆமாம்மா, என் வீட்டு மகாராணி தான் அவ. மாமா, அது மாமா மாமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? அவ என் வீட்டு மகாராணி தான், என் வீட்டு மருமக. சரியா? அவளை பேசுறதுக்கு யாருக்கு எந்த உரிமையும் கிடையாது. என்ன வார்த்தைகள் சொல்லி கேட்டுட்டு இருக்க? என்ன நினைச்சிட்டு இருக்கோ மனசுல? வந்த வேகத்துக்கு அரைஞ்சிட்டு போய் போன உனிய வாயில நல்லா வந்துடும் பார்த்துக்கோ. அறிவில்லை உனக்கு? நீ ஒரு பொண்ணு தானே, தங்கச்சி தானே உன் தங்கச்சி. எதுக்கு இப்படி பேசிட்டு இருக்க? என்ன நினைச்சு நீ இப்படி பேசிட்டு இருக்க? இன்னொரு தடவை கையில ஏதாவது சொன்ன உன்னை தோலை உரிச்சு தொங்க விட்டுருன்னு பார்த்துக்கோ. மரியாதையா இருந்துக்க. இத்தனை தடவை சொன்னாலும் உனக்கு அறிவுன்றதே இருக்காதா? அது வந்துண்ணே. ஏமா ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க நீ? அச்சன் எவ்வளவு நல்ல பையன், நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்க? ச்சே.